ஒருவேளை நாட்டில் இருந்து விட்டார் என்னுடைய கல்யாண செய்தியை தெரிந்து ஓடி ஓடி வருவார். என்னை பார்த்திவர் மாலை இடுவார். ஒருவேளை துரியன் செய்த கொடுமையினால் காட்டில் இருந்து விட்டார். எப்படி வந்து இங்கு நடக்கும் காரியம் தெரியும். அவர் வருவார், என்னை மாலை சூடுவார். ஏன் வரமாட்டாங்க? வருவாருமா, கண்டிப்பா வருத்தப்படாதமா. சுயவரசாலையில் அமருமா, வாங்கம்மா அமரு. ஆமாமா, இஷ்டம் போல திருமணம் நடக்காம நிச்சயமாக வருவார். வருவாரா? சொல்லு, சொல்லிங்க தான் இருக்குண்ணா. மனம் முடிக்கின்றோம். ஆனா பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்க, அது அப்புறமா தாலி கட்ட சொல்ல பாக்குறேன். விடியற்காலம் ஆகிவிட்டது. ஆமா, அளவில்லாமல் பசி எடுக்கிறது. பசி எடுக்குதா? போஜனை புசித்து விட்டு வாங்கிக்கிறேன். அந்த முருகி தாங்களை கூட அதை வச்சாங்க உள்ள கொட்டாவுல. அது பேர் ஒரு பார்த்து பெண்ணே பிடிக்கல. பிடிக்கலையா? இல்ல அழகு தந்தாவாளி அந்த குண்டூருக்கு போத்தா போ. பொண்ணு ஊனமா இருக்குமான்ற ஒண்ணு பேசலையா? பேசும். முதல்ல ஒரு திறமையை அந்த வில்ல வளையத்துல காட்டு. அப்படியா? கிட்ட போய் பாரு, கிட்ட போய் பாரு. எல்லாருமே போட்டு போயிடுறா. அங்கதான் பேச முடியாது. என்ன போய் பொண்ணு நடக்குமா? பொண்ணு நடக்கும். என்ன போய் பொண்ணு நடக்குமா? நடக்கும் நடக்கும். 20 நாள் என்ன கஷ்டப்படுகிறா? பாக்கலாமா? ஆமா, என்ன அந்த திருப்பூர் ஏரியார் மேல எலி சாமாச்சு. அது சாமாச்சுவா? ஆமா ஆமா, உன்னால முடியுமா? முடியாது. ஒரு பொண்ணு பேச சொல்லு. அதுல பொழில் வருமா? பொண்ணு பேச போயிடா. ஓ, பொண்ணு பேச சொல்லியா? நாஸ்தா வாசம் வந்து சரி சரி, முதல்ல வில்ல வலி. மண்டல் மண்டல் பார்த்திருக்க
இல்ல வந்துட்டா அங்க போய் நாய் பொண்ணு வாசனையா பொண்ணு வாசனையா நீ கிட்ட போன்னு வச்சுக்கோ வாசனை பட்டி என் தங்கம் மூச்சாஞ்சி போயிட்டு போகுது வெள்ளு வாளிக்கு 6 மாசம் ஆகுது சௌகரியம் வெள்ளு வாளுக்காதோ ஆயாலும் சாப்பிடுங்க கூத்தாங்க என்ன பிள்ளை வலிங்க காட்டி பார்த்தா 3 வாட்டி போய் நோக்க மோடி எடுக்கிற தாலி கட்டணுமா முதல்ல தாலி கட்டணுமா வில்ல அழிக்கணுமா தாலி அப்புறம் கட்டலாம் முதல்ல வில்ல வலியா வில்ல வலியா பொண்ணு பார்க்கலாமா முதல்ல இல்ல வலியான பொண்ணு பாக்கணும் நீ பாக்காத என்ன பார்த்தா வீந்திரி பாத்து நீ பொண்ணு பார்த்தா குள்ளமா இருக்குதா ஹைட்டா இருக்குதா பாக்கத்தாங்க கரெக்டா இருக்கும் நீ சத்து இல்லாத இந்த முதல்ல வில்ல வலி ஏதோ சந்தேகமா என்ன சந்தேகத்துல கேக்கல சரி சரி வலி 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 எனக்கு டவுட் பொண்ணுக்கு நீ எவ்வளவு சீர் வச்சு தருவா சீர் வச்சியா ஆமா தர உனக்கு எவ்வளவு தருவா ஒரு முகத்துக்கு தகுந்த மாதிரியா ஒரு கட்டு பாரு 2 ஊதி பண்ணலாம் ராஜா பாத்து நகல நட்டுல போடுடா டேய் நகல போடா டேய் நகல நட்டு போடுடா வெள்ள வலிக்கிறான்னு பார்த்தா இல்ல யாரு குச்சிங்க ஐயோ எம்மாடியோ ஐயோ இல்ல வந்துட்டு போ அப்புறமா வளைக்கலாமா தாராளமா வளைக்கலாம் கொடுங்க இந்த வில்லை வாழை டார்லிங் excuse me I love you டி இல்ல வாளே நான் போய் டார்லிங்கோ எஸ் குசியோ என்னுடைய ரோமத்தை பார்த்து உடைய மீசையை பார்த்து உன் தங்கச்சி கண்ணச்சாயா ஒரு பக்கம் கொட்டா பெருதலாம் அது மீசை அப்படியே இருக்குது அப்படி இருந்தாலும் வந்து இந்த வில்லை வளைக்கலாம் அல்லவா தாராளமா வில்லை வளைக்கலாம் கொடுங்கள்
என்ன அருமையா இந்த தியாகத்துல மண்ணு படாத அப்படி போய் நீ உட்காந்துட்டியா? சரி வில்ல வளர்த்துட்டியா? முடியவில்லை. போய் அமரு போ. போ. இந்த வில்ல வளர்ச்சாதான் பொண்ணு கொடுப்பேன். வில்லை வளர்க்கவள்தான் பெண்ணு. நானே பெரிய அரசர் என் அண்ணன் அவர் தம்பி துச்சாதன வலிக்கணும். யாரா என்ன நீ வந்தாலும் சரி, உங்க அப்பா வந்தா வில்ல வளர்ச்சாதான். எங்க அப்பா வரலும் போட்டியா நீ? ஆமா. அவளுக்கு சௌகரியம் பொண்ணு பேசுமா? பேசும் பேசும். அந்த அரசர்கள் வளைக்காமல் போனாலும் அடிமை வரைக்கிறாரு ஒரு மோட்டில் பயிர் பயிர் மகாராஜா அவர்களே, ராஜா வீட்டு பிள்ளை இளவரசன். ஆமா, நான் கூட வளைக்கணுமா? யாரா இருந்தாலும் வில்லை வளர்ப்பதற்கு தான் பெண்ணுங்க. நேரத்துக்கு தான் முதலிடம். அப்படியா? ஆமாங்க. சரி. மகாராஜா, எங்க நீ அந்த ஞானி புடிச்சு ஒரு முக்கு முட்டிங்கிற எங்க வாங்கிடுவ? அஞ்சு பாச்சுங்க இத்தனை ராஜா. ஆமா, வச்சுதா அம்பாது வில்லு அழியில முதுகுதான் பேர் மாதிரி வாங்கி இல்ல வலிச்சிடுச்சு. தாலி நான் கட்டிடுறேன். பரவாயில்ல, சௌகரியமான ராஜா பேசுறீங்க. நானே வில்லை வளர்த்து என் தங்கை கொடுத்து நான் என்னத்துக்கு சுயவரத்தை ஏற்படுத்தணும். ராஜா வச்சா யாரா இருந்தா நாங்க அப்படிங்க. நொடிக்குள்ள வலை குரல் ஆமா ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இதை விடுவேன். ஆமா, அங்க கட்டுவேன். அங்க காலு தான் கிட்ட வச்சுக்கிட்டே போகுது. இல்ல வலிங்க, இல்ல வலி வலிக்கணும் வலிக்கணும். நில்லு எனக்கு உனக்கு முடிக்கிற சொல்லிய கட்டு மிக விரண்டு இப்படி நேரம் நாளை தூக்கு ஃப்ரீயாக இருக்கு அந்த சைடு கவர். சொல்லினா தெரியுமா? என்ன சொல்லினா?
மரத்தை விட்டு போது போய்கிறீங்க போயிடும் அங்க வந்து போது பாரு. ஆமா அது 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 ஓலை. அத போலங்க வில்ல வச்சு கட்டுவேன் என்ன அங்கதான் ஓடிக்கிறேன் என்ன வில்ல வச்சு கட்டுனா வள்ளிக்கிறாங்க இது பாரு. எங்க வள்ளிங்குது வள்ளியில ஒண்ணும் சரி எழுப்பு. என்னத்துக்கு வேறு பாது வஞ்சி போச்சு. வில்ல வச்சு கட்டணும் மச்சேந்திர அறுவடை செய்யணும். ஏன் எழுப்புன்றது தெரியுமா? ஏன்? ராஜா ஆ, கஷ்டப்பட்டு வெளில வச்சிடுற ஆமா அந்த பெண்ணு நொண்டியா இருந்ததுன்னா என்ன பண்றது? நொண்டியாலாம் இல்லைங்க ஆ, தங்கை அருமையா இருக்கு. போய் போய் ஒரு ராஜா ஒரு நொண்டி போடல போய் கல்யாணம் பண்ணானே ஆ, தாடி மீன் மாட்டாங்க. யாரும் நொண்டி சொல்ல மாட்டாங்க. இல்ல வழி அது என்ன ஒரே ஒரு பார்வையை பாக்குது. பார்வைன்னா அழகு பேசி இப்படி தட்டிய எல்லாரும் சில பேர் இப்படி உருவாங்க இப்படி முறுக்குவாங்க இப்படி தட்டிக்கிறேன் அதனால உனக்கு கட்டா இது ஒண்ணும் இல்லைங்க. ஏன் தட்டி நடக்குற உன்னை கல்யாணம் பண்ணீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற உனக்கு என் தங்க என்ன நினைக்க தெரியுமா? தட்டா நீ போய் அப்படி சொல்லுவேன். ஏன் தெரியுமா நினைக்குது? உன்னை கல்யாணம் பண்ணா ஒரு ராஜாவுக்கு சுகர் மாத்திரை வாங்கி கொடுக்க முடியாதோ? இவங்க எல்லாம் எப்படி எழுதிருந்தாங்க? எப்படி எப்படி மனத்தையாரை முழந்தி இல்ல வந்துட்டியா? நேற்று தடவை தான் இருக்குது பார்க்கமாக்கிறா போய் யாருக்கலாம் இல்ல நேரம் போய் மாத்திரை சாப்பிடணும். அவரு காப்பு கடிக்குது. அந்த எண்ணெய் வரலாமா? என்ன வரலாமா? இது எங்க இருந்து வந்து நெருப்பு மாரிக்கு போகுது. இந்த தின்னால பத்திமா இருக்க போகுது. இன்னைக்கு வில்வாழ்வு இன்னும் 9 நாள் இருக்குது. என்னத்த அது ஒரு போயிட்டு இருந்து என்னத்துக்கு புரோஜனம்? சாப்பிடறது பார்த்தா அது ஆசையா இருக்குது. ஆமா நெருப்பு மாரி கூட பச்சை தேய்ச்சி சாப்பிடக்கூடாதுன்னு தந்திரி பண்ண அந்த பயிர கூவை காய்ச்சி குடிச்சுட்டு வந்துருவோம். பாதி வளர்ந்துக்குது. பாதி வளர்ந்துருக்கு. ஆமா ஆமா இன்னும் பாதி வளர்த்துட்டுனா வில்லை வளர்த்து கட்டிட்டு பாக்குறேன். அப்படியானா இந்த பந்தா நெத்தங்கள் வளைக்காமல் என்ன ஒரு அதிசயம். என்ன ஒரு அதிசயம் பார்த்தாயோ? ஆமா அங்கே ஆண்டு வரக்கூடிய மாவீர கர்ணமகாராஜன் மகாராஜன் ஞானியை பிடித்து 10 வேளையிலே மண்டாடு அந்த ஞானி அறுத்து விட்டது. ஆமா என்ன ஒரு அதிசயம். அனைத்து நாட்டு அரசரை வளைக்க முடியவில்லை. ஆமா திரௌபதிக்கு தானே கல்யாணம் நடக்கிறீங்க நடக்கின்ற எல்லாம் ஏந்தி போக வேண்டியது. உங்க வேலை பாருங்க நாங்க எங்க வேலை போய் பாக்குறோம். யார் வளைக்கிறது வணக்கம் ஐயா. இங்கே என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது?
என்ன நிபந்தனை விளக்கம் ஒன்றும் புரியவில்லையே. திருமண நிகழ்ச்சி நடக்கின்றது. அப்படியா? சுயவரம் சாட்டிருக்கின்றோம். வில்லை வளைக்க வேண்டும். வில்லை வளர்த்த பிறகு மச்சேந்திர அறிவிட செய்ய வேண்டும். செய்தால் தங்கையை திருமணத்தை முடித்து கொடுக்கின்றோம். உங்கள் தங்கை ஆமா திரௌபதிக்கு சுயவர வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க. வில்லை வளைத்து கட்டுபவர்களுக்கு திரௌபதி திருமணம் செய்து கொடுக்கப்படும். ஆமா ஆமா இதுதான் நிபந்தனை. நிபந்தனை. மன்னரே, இல்லையா மஞ்சளாடியா மஞ்சளாடியோ மஞ்சளை சேர்மன் இல்லையா இல்லையா நீ என்ன ஜாதி? சத்திரியன். ஒரு சத்திரிய வீட்டு பெண்ணா ஒருவர் சத்திரியனை கொடுக்கணும். நான் பாப்பாடு போய் கொடுக்கணும். அதாவது ஜாதி பேதம் எல்லாம் கிடையாது. அந்த வீரத்துக்கு தான் முதலிடம். வாங்க மணி ஒரு பக்கம் ஒரு பக்கம் நம்ம எல்லாம் வளைக்க முடியவில்லை. நம்ம யாரு சத்திரியர்கள். ஆமா மத்தியா அந்தனர். ஆமா பாப்பா நல்லா வாட்டமாங்க மாலையா. ஆமா நம்மளால வளைக்க முடியல. இவன் பஞ்சாயத்து சாயுதம் நல்ல மாமிச புசிப்பவர்கள் இவன் மலை பாண்ட நாணயத்தை கட்டிவிட்டால் ஐயா நீங்கள் பிராமணர், நாங்களோ சத்திரிய இனம், உங்களுக்கு எங்கள் தங்கை கொடுக்க முடியாது என்று சொன்ன வார்த்தை பின்னப்படுத்துவீர்களோ? சொன்ன வார்த்தை சொன்னதுதான் மாற்றி பேச மாட்டோம். ஜாதி மத பேதகம் எதுவுமே கிடையாது. ஜாதிக்கு இங்கே இது இல்லை. சரி, இருந்தாலும் முயற்சித்து பார்க்கட்டுமா? ஆகட்டும். பிடித்த தோட்டம் பாத்தியா? நல்லா இருக்குதா? இல்லை. ஆமா ஆமாயா. பிடித்த தோட்டத்தை பார்த்தால் பார்த்தாலே ஆமா பயமா இல்ல. என்னதான் பயமா இல்ல? அவன் வில்ல வளைப்பாண்ட அவன் வில்ல வளைப்பாண்ட அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மரணமா சொல்றான். பாப்பா யாரு? இப்ப நான் வளைக்கிறேன் பாரு. நீங்க எல்லாம் சத்திரியர்கள். நீங்க எல்லாம் வளைச்சீங்களா? நான் வளைச்சிருவேன். யோகிதமா சொல்றான். இவன் வலை பண்ற. இப்ப நீ ஊர் சொல்லு. ஒருத்தர் தண்ணி இருப்பாங்க. வேண்டாம். இவன் வலை பண்ற. ஊர் சொல்லு. இப்ப அவன் ஒருத்தர் வேணாம்பா இருப்பா. கோவப்படாதப்பா. அப்ப அவன் வலை பாண்ட அந்த கோலத்தை வென்றாய் விளக்குரே. விளக்குரே
சுழல மச்சாந்திரத்தை துளைக்கின்றேன். அந்த கோலத்தையும் ரெண்டாய் விளக்குறேன். பிளந்துடுவானே. ஆமா என்னடா ஆமா ஐயா அரசர் நம்மளாலே வளைய முடியல. அவன் வரைமாட்டான். அண்டத்தை கையில் வைத்தாக்கும் தீனாருக்கு இலகு பணி அண்டத்தை கையிலேந்தும் பிடாரிக்கு இலகு பணித்துளி அல்லவோ. ஆமா இலக பனித்துளினா தெரிஞ்சா என்ன இந்த பயிர் மேல இருக்கும். ஆமா இது பனித்துளி. பணித்துளி என்ன பாரமா? ஆமா அலை கடல் நீரை குடிக்குதடாமைக்கு அள்ளி தண்ணி பகை நேரமே. இலக பனித்துளி அல்லவோ. அல்லவோ அலைகளை நீர் நடத்துதா கடல் கடல் ஏற்ற போட்டு பட்டு அந்த நீரையே குடித்து விடுவேன். குடித்து விடுவேன். இலகு பனித்துணியல் அல்லவோ. ஆமா இது என்ன ஒரு பெரிய பாரமான பாரமா என்கிறான். அந்த கடல் நீரை நீரை அனைத்துமே குடிச்சுக்கோனா ஒரு முக்காசி குடிப்போன்னு பாக்குறேன். வயிறு கொஞ்சம் பெருசா பானை மாதிரியா. ஆமா என்ன வேலை இவனுக்கு அந்த ஓதுவான் நல்லா செஞ்சா சாப்பிடுவான் போடுங்க. ஐயா இவனால் வர அவன் என்னன்னா பேசுறா அவன் வெளில வளைப்பா. இப்படி போகாத. பாதி வேலை கூட முடியல, அதுக்குள்ள மணமகளுடைய கரத்தை பிடித்து செல்கிறாயே. நீங்கள் வைத்த நிபந்தனை பிள்ளை வளைத்து கற்று ஆகிவிட்டது. வேற என்ன? பிள்ளை வளர்த்து கட்டினது போராது, மச்சேந்திரத்தை அழுத்து சந்தன குழப்பத்தில் தள்ளினால்தான் பெண்ணுக்கு மாலை இடப்படும். ஆகட்டும் ஆகட்டும். வயலூர் கிராம அசேஷம் அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து இதோ மணமக்களாக இருக்கக்கூடிய அர்ஜுனன்
இன்னும் திரௌபதியை வாழ்த்தி இன்னும் நூலாடைய பொன்னாடையாகவும் அத்துடன் மலர்மாலை அத்துடன் அழுத்தி வாரி வழங்கியிருக்கிறார். பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, வணக்கம். ஜெயம் ஜெயம். காப்பு கட்டிக்கிறீங்க வந்துட்டு பாப்பா கல்யாணம் செய்துக்கணும் விடலாமா? கல்யாணம் பண்ணுடா கல்யாணம் பண்ணு அன்பார்ந்த சபையோர்களே, அர்ஜுனன் வில்வளைப்பு திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்தோடு முடிவடைந்தது. குற்றம் குறை இருப்பினும் மன்னிக்குமாறு வேண்டுகிறோம். இன்று சுபதிரை பரிணயனம், சுபதிரை திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறும். இன்று வந்தது போல் இன்று இரவு வந்து எங்களை ஆதரவு தருமாறு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.